வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷம் தொடங்கியிருக்கு. விஜய் அவர்கள் இப்போ ஒரு அதிரடியான அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பால யாருக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே நல்லது கிடையாது. நல்ல விஷயமா இருந்தால் அவர் தான் அறிவிக்க மாட்டாரு, அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்றாலும் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்கு. அது என்ன அப்படின்னா தொண்டர்களுக்கான அறிவிப்பு. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு முதல்ல தொண்டர்களை பார்த்து தற்குறி மாதிரி சுத்திட்டு இருக்காதீங்கடா, இன்னும் ஆன்லைன்லேயே நீங்க உட்காந்துட்டு இருக்காதீங்கடா, அதான் ரிலீஸ் ஆயிடுச்சுல, ஜனநாயகம் கூட உங்களுக்கு லீக் பண்ணிட்டாங்களே, படம்லாம் பார்த்து முடிச்சிட்டீங்களே, இனிமாவது களத்துல இறங்கி வேலை செய்யுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தேன் நானே. ஒரு கட்டத்துக்கு மேல ரோட் ஷோ பண்றது, சைக்கிள் ஓட்டுறது அப்படின்ற குரல் காட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா தேர்தல் நெருங்கிடுச்சு, இன்னும் 10-12 நாள் தான் இருக்கு. அதனால அண்ணனையே ஃபாலோ பண்ணிட்டு ஆன்லைன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காம இனிமே களத்துல இறங்கி வேலை செஞ்சாகணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. எனக்கு அந்த நியூஸை கேட்ட உடனே இந்த வடிவேலு சொல்லுவார்ல, இதுக்கு மட்டும் கத்துதான் அந்த பள்ளி அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி இத்தனை நாள் தமிழ்நாட்டில் எத்தனை மழை வெள்ளம் புயல் இதெல்லாம் வந்துச்சு, அதுக்கெல்லாம் வாய் திறக்கல. எஸ்ஐஆர் பிரச்சனையால எவ்வளோ பேருக்கு ஓட்டுரிமை போகிறதா இருந்தது. மற்ற கட்சிகள்லாம் குறிப்பாக திமுக கட்சிகள்லாம் இறங்கி களத்தில் நின்று வேலை செஞ்சாங்க. இந்த மாதிரி ஒருத்தருடைய வாக்கு கூட, உண்மையான வாக்காளர் ஒருத்தருடைய ஓட்டு கூட போகக்கூடாது, அதை வாங்கி கொடுக்கணும், ஏன்னா ஓட்டு போறது ஒரு தனி மனிதனோட உரிமை அப்படின்னு சொல்லி பூத் லெவல் ஏஜென்சியை இறக்கி விட்டு அவங்கள வேலை செய்ய வச்சாங்க திமுக. அதுக்கப்புறம் பிற்பாடு அதிமுக ஓரளவுக்கு செஞ்சாங்க. ஆனால் உங்க கட்சியை சார்ந்தவங்க எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க அப்படின்ற கேள்வி. அன்னைக்கெல்லாம் அவர் வாயை திறந்து எஸ்ஐஆருக்காக உடனடியாக வேலை செய்யுங்க, ஏன்னா இவரே தானே பில்டப் கொடுறாரு, என்னுடைய கட்சிக்கு இந்த ஓட்டு போடுறவங்க எல்லாருமே இளைய தலைமுறையினர் தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணார்ல. அப்படி இருக்கும்போது முதல்ல ஓட்டு போடுறாங்கன்னா அந்த ஃபார்ம் 6 மூலியமா சேர்ந்தாங்களா சேரலையா, இன்னும் எத்தனை பேரோட இதெல்லாம் போச்சு, களத்துல இறங்கி பாருங்க, வீடு வீடா போய் கேளுங்க அப்படின்னு வாயை திறக்காத விஜய் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, களத்துல குதிச்சிட்டு நேரா வீடு வீடா போங்க, போய் விசில் ஊதிட்டு இருக்காதீங்க, இந்த மாதிரி விஷயத்த சொல்லுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அண்ணன் தான் மாற்றத்தை கொண்டு வர போறாரு, இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான அரசியல் வரலாறு திரும்புகிறது, அதனால ஓட்டை டிவிகேக்கு போடுங்க அப்படின்னு நீங்க எல்லாம் போய் என்ன பண்ணணும், மண்டையை கழுவணும். ஆனா அப்ப நாங்க வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்றதுக்கு நீங்க என்ன இருக்கீங்க அப்படின்னா, நான் தான் பிரச்சாரத்துக்கு வர மாட்டேனே, நான் பிரச்சாரத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, திமுகவின் சதி, திமுக கையில இருந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பவர் போன உடனே நாங்க ரோடே தேஞ்சு போற அளவுக்கு நடந்து பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, காவல்துறை அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. சரி தொலைத்து கர்மம் அப்படின்னு காவல்துறையை அனுமதி கொடுத்து முடிச்ச பிறகு இல்ல காவல்துறையுடைய பாதுகாப்பு எங்களுக்கு பத்தல, அதனால நாங்க பிரச்சாரத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி உனக்கு எலெக்ஷன் கமிஷன் அனுமதியும் கொடுத்து போலீஸ் போதுமான பாதுகாப்பும் கொடுத்து போய் பிரச்சாரத்துக்கு போப்பா ராஜா அப்படின்னு சொன்னா, ஏது பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாங்களா? நானும் இவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க, திமுக சதி, எலெக்ஷன் கமிஷன் சதி, போலீஸ் சதின்னு சொல்லி காலத்தை ஓட்டலாம் பார்த்தா இவங்க பாட்டு அனுமதி கொடுத்துட்டே இருக்காங்க. சரி முடியாது, நான் வர முடியாது அப்படின்ற மாதிரி அவர் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ இது வரைக்கும் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, அதாவது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பவர் பண்ணோன்னே நான் பிரச்சாரமா அப்படியே அறுத்து தள்ளிடுவேன் அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி எந்தெந்த இதெல்லாம் அவர் பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு ஓடிட்டாரு பார்த்தீங்களா. இப்போ காரைக்குடியில் ஓடினாரு. அதாவது மதுரையில இருந்து காரைக்குடி வர்றதுக்கு 4 மணி நேரம், இந்த 4 மணி நேரமும் ரோட் ஷோ காட்டுறீங்க. பிரச்சாரத்துக்காக அனுமதி வாங்கிட்டு எதுக்கு ரோட் ஷோ காட்டுனீங்க? இப்போ உங்களுக்காக அவங்களோட தொண்டர்கள் அங்கே காலையில இருந்து இந்த வெயில்ல அங்க நின்றுட்டு இருக்காங்க. அதை பத்திலாம் இது பண்ணாம அந்த காலியா தான் இருக்கு ரோடு, அப்படி ஒன்றும் கூட்டம் கூட இல்லை. நம்ம நேற்று பார்த்தோம், அந்தந்த ஸ்பாட்ல கொஞ்சம் பேர் வராங்களே தவிர்த்து மற்றபடி ரோடு காலியா இருக்கு. அப்படி இருக்கும்போது சைக்கிள்ல போய் இறங்கி ஓட்டி குரல் வித்தி காட்டி அவர் என்ன பிளான் பண்ணிட்டாருன்னா, நம்ம நினைச்ச அளவுக்கு இது தூத்துக்குடியில எப்படி பஸ் எல்லாம் வச்சு கூட்டிட்டு ஆள் சேர்த்தாங்க, அதே மாதிரி காரைக்குடியில சேர்ப்பாங்க நம்ம நினைச்சோம். ஆனா அந்த மாதிரி சேர்க்கல. இப்ப என்ன பண்றது, அது வேற அசிங்கமா போயிட்டு போட்டு கிளிப்பானுங்க நம்மள, இந்த மாதிரி கூட்டம் சேரல அண்ணனுக்கு அப்படின்றதுனால ஒரு இடத்துல தலையை பார்த்தா கூட எழுந்து நின்று டாட்டா காட்சி நம்ம பேச காமிச்சோடனே பொதுமக்கள் எல்லாம் வந்துருவாங்க. ஆனா நேற்று பாருங்க, காரைக்குடியில பொதுமக்கள் பெருசா ஒன்றும் வரவே இல்லை. வந்ததெல்லாம் தாவேக்காவுடைய அணில் நண்பா நண்பிசு, அவங்களுடைய கட்சி தொண்டர்கள், இவங்க தான் வந்தாங்க. பெரியசா பொதுமக்கள் கூட்டம் இல்லை. அப்படி இருக்கும்போது இவர் வாண்டடா சைக்கிள்ல ஏன் இறங்குறாரு? சைக்கிள்ல இறங்கினோட நான் கூட யோசிச்சேன், என்ன அண்ணனுக்கு திடீர்னு இப்படிப்பட்ட ஐடியாலாம் வருது அப்படின்னு பார்த்தா, அது வழக்கம் போல அங்கிருந்து காப்பி. எப்படி ஆந்திரால இருந்து இந்த மாதிரி இது தேர்தல்
அறிக்கையை காப்பி, ட்ரெஸ்ஸு ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட இருந்து காப்பி, அப்புறம் தேர்தல் பிரச்சாரம் வந்து ஸ்டைல் என்னென்னலாம் பவன் கல்யாண் பண்ணாரோ அதெல்லாம் காப்பி. அவர் எப்படி இளநீர் வாங்கி குடிச்சாரா, நானும் இளநீர் வாங்கி குடிக்கிறேன். அவர் வந்து சாப்பாடு வந்து தரையில் உட்காந்து சாப்பிட்டாரா, நானும் வந்து வேன்குள்ளே, அதாவது 4 பேருக்கு தெரிகிற மாதிரி அந்த ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி வச்சு நான் சாப்பிடுவேன். அவர் வந்து சைக்கிள் ஓட்டியிருக்காரு, இப்போ நானும் சைக்கிள் ஓட்டினேன். இந்த லிவிங்ஸ்டன் வந்து சொல்லுவார் ஒரு படத்தில், பிரியமானவளேன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல, அந்த படத்தில் நீரஜ் பார்த்து சொல்லுவேன், என்ன உனக்கு அதே மாதிரி பண்ணி தொலைணுமா, வா பண்ற அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி இவரும் வந்து எனக்கு இல்லைல்ல, நானும் வந்து பவன் கல்யாண் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி வந்து தொலை, உனக்கும் ஒரு சைக்கிளை கொடுத்து உன்னையும் ஓட்ட வைக்கிறோம் அப்படின்னு ஓட்ட வச்சுட்டாங்க. இப்படி தொடர்ந்து ஆந்திராவை பார்த்து வந்து இவங்க ஒட்டுமொத்தமாக காப்பி அடிச்சுட்டு இருக்காங்களே. அப்போ பவன் கல்யாண் மாதிரி இவங்களும் வந்து ஒரு RSS ஐடியாலஜியாக தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரி வந்து இவங்க பேசினாலும் அது வந்து ஆச்சரியப்படுறதுக்குல. ஆல்ரெடி ஒருத்தர் பேசியிருக்கார் தாவே கலந்து. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் பொருளாளர் பி வெங்கட்ராமன் இருக்காரு. இவர் ஒரு ஆங்கில பத்திரிகை வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராமண எதிர்ப்பு சித்தாந்தம் என்பது காலாவதி ஆகிவிட்டது. பிராமண எதிர்ப்பு சித்தாந்தம் என்பது என்ன ஆயிடுச்சு, காலாவதி ஆயிடுச்சு. இனிமே அதெல்லாம் வந்து அந்த சித்தாந்தத்தை எதிர்க்க வேண்டிய வேலை நம்மளுக்கு இல்ல, இது பார்ப்பேனியத்தை எதிர்க்க வேண்டிய வேலை இல்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து பிராமின்ஸ்க்கு யாரும் வந்து எதிரா இல்லை, பார்ப்பேனியத்துக்கு தான் எதிராக இருக்காங்க. சமத்துவம் இல்லை, இவன் தான் படிக்கணும், அவன் தான் அவன் குலத்தொழில செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்ப்பேனியத்துக்கு தான் எதிராக இருக்காங்க. இப்போ அந்த பார்ப்பேனியத்தை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இவர் பேசியிருக்காரு. இது ஒரு தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம், ஆனா ஒரு கட்சியில இருக்கக்கூடிய நபர் இவ்வளவு ஓப்பனா ஒரு பொறுப்புல இருக்க நபர் இப்படி பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு. இப்ப சொல்றாங்களா காங்கிரஸ்குள்ள RSS வாதிகள் இருக்காங்க அப்படின்னு, அந்த மாதிரிதான் தாவேக்காவோட இது. தாவேக்காவும் ஒரு மறைமுக RSS ஆளு அப்படின்றதுதான் உண்மை. ஸோ இவங்க வந்து தேர்தலுக்கு அப்புறம் அதான் பியூஎஸ் கோயில்ல இருந்து ராம்தாஸ் அத்வாலே இருந்து சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, ஜெயிச்ச உடனே தம்பியத்துக்கு எங்க பக்கம் வச்சுப்போம், அவரை நாங்க அதுக்கு தான் இறக்கி விட்டுருக்கோம், எதுக்கு சிறுபான்மையர் ஓட்ட பிரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. ஸோ வந்த வேலையை வந்து கரெக்டா செஞ்சுட்டு இருக்காரு. நான் தான் சிறுபான்மையோட தலைவர், நான் தான் சிறுபான்மையோட தலைவர் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு பல சிறுபான்மையர்கள், அதாவது குறிப்பா இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் கோர்ட்ல போய் கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு மானமுள்ள இஸ்லாமியர்கள் கூட விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அவர் எப்படி வந்து விஜய் வந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் மாதிரி சித்தரித்து இருக்கார், தொடர்ந்து அவருடைய படங்கள்ல இதை செஞ்சுட்டு இருக்காரு, எப்படி அந்த மாதிரி நீங்க ப்ரொஜெக்ஷன் பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி கேட்டு அவர் மேல கேஸும் போட்டிருக்காங்க. ஸோ மானமுள்ள எந்த இஸ்லாமியர்களும் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப தீயா பரவிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, பிரச்சாரமும் விஜயும் அப்படின்னு ஒரு புக்கே இருக்கலாம். அதாவது அவருக்கு என்னென்ன டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் ஆச்சு, என்னென்னலாம் கேன்சல் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் கேன்சல் பண்ணது யாருன்னா, அந்த வளர்ந்து நிற்கிறார் இல்லையா ஒருத்தர், அதாவது அவைக்கால ஒரு பெரிய பொறுப்புல வளர்ந்துருக்கக்கூடிய ஆதவர்ஜனா, அவரு கூட்டத்தில் அவரே பாட்டில் அடிச்சுட்டு திமுக சரி இதை பாருங்க பாட்டில் அடிச்சுட்டாங்க, பாட்டில் அடிச்சு சீக்கிரத்திலேயே CCTV கேமராவை நாங்கள் தூக்கிட்டோம், அதாவது ஃபுட்டேஜ் தூக்கிட்டோம், அதை அடிச்சு அது எந்த வீடுன்னு பார்த்து அந்த வீட்டில் CCTV கேமரா இருந்து அந்த கேமராவை நீங்கள் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட இருந்து கேட்டு வாங்கி, ஒன்று ஹவுஸ் ஓனருக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு, அவ்வளோ சீக்கிரத்தில் அவர் எப்படி ஃபுட்டேஜ் கொடுத்தாரு, அந்த ஃபுட்டேஜ் எப்படி உங்கள் ஃபோனுக்கு வந்தது, இப்படி நிறைய கேள்வி இருக்குது. இருந்தாலும் அவர் சொல்கிறார், போலீஸ் தூக்குற முன்னாடி நான் தூக்கிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு. அப்புறம் கடைசியில் பார்த்தா அது யார் அடிச்சது, இவங்க ஆளு தான் அடிச்சது. ஸோ இந்த மாதிரியான அதி பயங்கரமான சில்லறத்தெல்லாம் செய்கிறவர் தான் ஆதவர்ஜனா. அவரோட தொகுதிக்கு தான் இவர் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எங்கேயா போயிட்டாருன்னா பனையூர் பங்களாவில் போய் அவர் செட்டில் ஆனார். அதுக்கப்புறம் திருப்பி ஏப்ரல் 6ஆம் தேதி அதே வில்லிவாக்கத்துக்கு வந்து போயிட்டார் இல்லையா, வரமாட்டேன்னு. அதே வில்லிவாக்கத்துக்கும் தீநகருக்கும் பெர்மிஷன் கொடுத்தும் இவர் வந்து இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாடா பை பை காமிச்சிட்டு போயிட்டார். ஸோ இதே மாதிரி ஏப்ரல் 7ஆம் தேதி வந்து சைதாப்பேட்டையில் அனுமதி கிடைச்சும் அவர் போல. இதுக்கப்புறம் கடலூர்ல ஏன் போல அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க, இல்ல இன்னைக்கு அங்க வந்து எலெக்ஷன் நடக்குது அதனால நான் போக மாட்டேன், ஏன்னா அவருக்கு தெரியும் எலெக்ஷன் நேரத்தில் நான் அங்கே போனேன்னா கடலூருக்கு மொத்த பேரும் ஓட்டு போடாம அங்க வந்து நின்றுடுவாங்க, அதனால நான் போல அப்படின்ற முடிவெடுத்தாரு. திருப்பி 11ஆம் தேதி வந்து இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எதுக்குன்னா கடலூர் கேட்டா நாங்க ஒத்தி வைக்கிறோம், நாங்க ரத்து பண்ணாம நாங்க ஒத்தி வைக்கிறோம், இன்னொரு நாள் போறோம் அப்படின்னாங்க. 16ஆம் தேதி நீங்க போலையா அப்படின்னு கேட்டா இல்ல நான் போல. ஸோ இந்த வாட்டி யாரை நீங்க கை காட்ட போறீங்க, நான் இந்த வாட்டி திமுக கை காட்டல போனா போகுது அப்படின்னு அப்டேட்டா வந்து நிர்வாக சிக்கல் 2 மணிலேருந்து 10 மணி வரையும் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்கு. எங்களுடைய டைமே பார்த்தீங்கன்னா வெயில்ல நிற்க வச்சு மண்டைக்காய விடுறதா எங்களுடைய வந்து லட்சியம், கட்சியோட லட்சியம். அப்படி இருக்கும்போது 2 மணிலேருந்து 10 மணினா எப்பவுமே ஆன் டைம் ஸ்பாட்டுக்கு நான் போய் அங்கே சேர மாட்டேன். ஆனால் 2 மணினா நான் போய் சேர்றதுக்கு மணி 3-3:30 ஆகிடும். அதுக்கப்புறம் வெயில் குறைச்சிடும். அது எப்படி நிம்மதியாக என்னோடய ஃபேன்ஸ்லாம் வந்து நின்று என்னை பார்க்குறது. ஸோ அது எனக்கு பிடிக்கல, வெயிலில் நிற்காத என் தொண்டர்களை வந்து எனக்கு பார்க்க பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த 2 to 10 எனக்கு வேண்டாம்,
ஏன்னா எங்களுக்கு நிர்வாக சிக்கல் அப்படின்னு ஒரு கதையை விட்டு அதையும் வந்து கேன்சல் பண்ணிட்டார். நீங்க நல்லா பாருங்க, வில்லிவாக்கம் ஒத்தி வைப்பு, திருப்பி வில்லிவாக்கம் நான் போக மாட்டேன் ரத்து, திருப்பி வந்து கடலூர் ஒத்தி வைப்பு, திருப்பி நான் கடலூர் போக மாட்டேன் ரத்து. இப்போ அடுத்தபடியா வந்து திருவள்ளூர்ல கவரப்பேட்டை இருக்கு பார்த்தீங்களா, இந்த கவரப்பேட்டையிலும் நாளைக்கு போறதா இருந்தது. இப்போ அதுவும் வந்து ஒத்தி வைப்பு அப்படின்னு சொல்லி 19ஆம் தேதிக்கு வந்து அவர் வச்சிருக்காரு. 19ஆம் தேதி என்ன சொல்றாருன்னா ரத்து, தேர்தலே வந்து போச்சு இன்னும் 4 நாள்ல, இதுக்கப்புறம் என்னத்துக்கு கேன்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரத்து பண்ணார். இது இப்படி தொடர்ந்து ரத்து பண்ணிட்டே இருந்ததுனால தான் அவர் வந்து சொல்லிட்டார், என்னை நம்பாதீங்க, இனிமே நான் தேர்தல் பிரச்சாரத்துக்குலாம் வரமாட்டேன், அப்படியே உட்காந்துருக்கீங்கன்னா அப்படியே உட்கார வேண்டியதுதான். அதனால என்ன நம்பி நீங்க உட்காந்துருக்காம ஒரு 2-3 பேர் செஞ்சாங்க பார்த்தீங்களா, டூப்பு போடுறது, பொம்மை ரெடி பண்றதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்சதை செஞ்சுக்கோங்க, இல்லை வீடு வீடாக போய் ஓட்டு கேளுங்க அப்படின்னா அனில் நண்பா நண்பிஸோடைய தலையில இறக்கி வச்சிட்டாரு பாரத அண்ணன். யாருன்னா கேடா கெட்டு போங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது, நான் வந்து வெயிலில் சுத்த முடியல, ஒரே தலைவலி வாந்தி மயக்கம் அப்படிலாம் வந்துட்டு இருக்கிறதுனால நான் வரமாட்டேன், நீங்களே உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கையை காமிச்சு விட்டு போயிட்டார். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதாவது உமாபதி அவர்கள் இருக்கார் இல்லையா, மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள், அவரு இந்த ஐடியா கொடுத்துருக்காரு. ஒரே அடியா அவருக்கு வந்து பாதுகாப்பான ஒரு பிரச்சாரம் பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கஸ்க்குன்னா போனீங்கன்னா ஒரு பெரிய கூண்டு மாதிரி இருக்கும், வடிவமா பந்து மாதிரி, அந்த பந்துக்குள்ள பைக் ஓட்டிட்டு இருப்பாங்க. இப்போ பைக் ஓட்டிட்டு இருக்கவங்க வந்து வெளியிருந்து நம்ம பார்க்கலாம். அப்போ அவங்களுக்கு நீங்க எதுக்கு அங்கே கூடுறீங்க, அவர் பேசுற பேச்சு கேட்கவா கூடுறீங்க, இல்ல அவர் ஏதாவது உருப்படியா உங்ககிட்ட பேச போறாரு, அதுவும் இல்லை, ரெண்டுமே இல்லை. நீங்க வர்றது அவரை பார்க்க, அவர் வர்றது இங்க இப்ப நான் ஒரு இருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்க காட்டுறதுக்கு, மொத்தத்தை நீங்க 2 பேர் பார்த்துக்கு தானே போறீங்க. அவரும் உங்களுக்கு ஏதாவது சர்க்கஸ் பண்ணா உங்களுக்கு டைம் என்டர்டைன்மெண்ட் ஆகும், ஏன்னா உருப்படியா அவர் பேச மாட்டார். அதனால அந்த மாதிரி ஒரு அந்த மரண கிணறுன்னு சொல்லுவாங்களே, அதுல வண்டி ஓட்ட விட்டீங்கன்னா, ரோட்ல சைக்கிள் ஓட்டுறது பதிலா அதுல போய் பைக் ஓட்டினா என்டர்டைன்மெண்ட்டும் ஆச்சு, பிரச்சாரத்துக்கு பிரச்சாரமும் ஆச்சு, மக்களும் அவர் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த கூண்டை தாண்டி அவருடைய ரசிகர்கள் அந்த ஜோம்பி மாதிரி வந்து வேன் மேலே ஏறுறது, பூட்ஸ் காலில் எட்டி உதைச்சா கூட மான மரியாதையே இல்லாமல் அப்படியே தொங்கிட்டு வர்றது, ஃபுட்பால் அடிக்கிறது, இந்த மாதிரியான அசம்பாவிதங்களை வந்து தவிர்க்கலாம். பவுன்சர்ஸ்க்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த அந்த மாதிரியான பிரச்சாரத்தை இனி தமிழ்நாட்டில் விஜய் அவர்களுக்கு அப்படி பண்ணால் மட்டும்தான் அது பாதுகாப்பான பிரச்சாரம் இருக்குது. இதுக்கு மேலே எங்களுக்கு வழி தெரியல அப்படின்ற மாதிரி காவல்துறை, இதுக்கு மேலே எப்படிடா நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறது, ஏன் வரமாட்டுற புரியலையா அப்படின்றதுனால இப்படி ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்காரு. தயவுசெய்து தாவேகா சார்ந்தவர்கள் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி ஒரு கூண்டு ஒன்று கட்டி அண்ணன் அதில் சைக்கிள் ஓட்டு விட்டிங்கன்னா பிரச்சாரத்துக்கு பிரச்சாரம், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாமே சேர வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து வெகு விரைவில் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணிட்டு வராங்களா அப்படின்றத பார்ப்போம்.